செம்ம வெயில், என்னால் முடியலை, பேசுகிறது கூட முடியலை. ஸோ நான் மொக்கையாக பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு சின்ன இன்ட்ரோன்னு கொடுத்துட்றேன். இந்த வீடியோ எப்படியாப்பட்ட வீடியோனா, ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு லாங் ட்ரைவ், ஒரு லாங் ட்ராவல் பண்ண போகிறோம். எங்கே போக போகிறேன்னா ஹெல்ல போக போகிறேன். இது எப்போவும் இருக்க மாதிரி இந்த வீடியோ இருக்காது. இந்த வீடியோ கொஞ்சம் புதுசாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ கட்டாயம் அடுத்தடுத்து வர எல்லா வீடியோஸையும் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க முதல்ல நேராக ரயில்வே ஸ்டேஷனுக்கு போவோம். அடுத்தடுத்து என்ன நடக்குன்றதை பார்ப்போம். ஹாய், இப்போ பார்த்தீங்கன்னா கெண்டி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம். ஸோ ட்ரெயின் வந்து 9க்கு இருக்குது. இப்போது 8:35, 8:50 அந்த மாதிரி டைமில் தான் ட்ரெயின் வரும். இங்கே 3 கிளாஸ் வகையான ட்ரெயின் இருக்குது. ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ் ட்ரெயின் இருக்குது. நான் ரொம்ப தூரம் போகணுன்றதுக்காக செகண்ட் கிளாஸ் ட்ரெயின் புக் பண்ணியிருக்கேன். ஸோ ட்ரெயின் உள்ளுக்கு போவோம், போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இந்த ட்ரெயின் ஜேர்னி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஹாய் நண்பர்களே, இந்த பயணத்தை ஒரு டீயில் ஆரம்பிப்போம். டீ பார்க்க நல்லா இருக்குது. ஆக்சுவலி ட்ரெயின் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது, விழுந்துருமோ தெரியலையே. விழாது. ஹாய் நண்பர்களே, மார்னிங் வரும்போது நான் எதுவும் சாப்பிட்டு வரல. ஸோ இந்த டீயோட நான் வரும்போது டெவான்லேருந்து பன்னானும் பேஸ்ட்ரியும் வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதை சாப்பிட்டு அதை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கொரோனா எல்லா இடத்தையும் ரொம்ப மோசமாக பரவிக்கிட்டு வருதுன்னாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. உண்மையிலே கொரோனாவா இல்லை அரசியல் நாடகமான கூட தெரியல. எதுக்கும் நம்ம சேஃப்டியாக இருக்கும். ட்ரெயின் போய்கிட்டு இருக்கு. ஸோ நான் இந்த பண்ணை முதல்ல சாப்பிட்றேன். டெவானில் வாங்கிட்டு வந்ததை நான் சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். ₹60 ஸ்ரீலங்கா ருபீஸ். சும்மா ஒரு பண்ணை வச்சுட்டு இந்த எக்கை ஃப்ரை பண்ணி கொஞ்சம் மேலால் பெப்பர் பண்ணி சிம்பிளாக இருக்குது, நல்லா இருக்குது. ஒரு குட் ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்லணும். முன்னாடி ஒரு சின்ன பையன் பாருங்க, அந்த பையனை பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னடா பைத்தியக்கார மாதிரி தனியாக பேசிக்கிட்டு வரேன்னு. தம்பி எங்கேப்பா போகிற? வயது அண்ணே ஏட்டேன் Anak saya kira? Iya. Dan dengar? ஸோ நான் வரும்போது காலையில் சாப்பிட்டு வரல. ஸோ இங்கே வரும்போது டெவானில் பனிசங்கும் பேஸ்ட்ரியும் வாங்கிட்டு வந்து அது பண்ணை சாப்பிட்டு அது உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. ₹60. பட் கொஞ்சம் சப்புன்னு மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு ஃப்ரைட் எக்கும் பன்னும் இருந்துச்சு. ஸோ பட் அது நல்லா இருந்துச்சு.
பார்த்தீங்கன்னா நம்ம அம்பைவெல்ல ரயில்வே ஸ்டேஷனை தாண்டி வந்துக்கிட்டு இருக்கோம். அம்பைவெல்ல ரயில்வே ஸ்டேஷனை தாண்டி வரும்போது இந்த மாதிரி சூப்பர் கிளைமேட், பனி, இது என்ன தோட்டம், இது தோட்டங்கள் இருக்குது, நிறைய ஃப்ளவர்ஸ் கார்டன் இருக்குது, செம்ம பனியாக இருக்குது. பாருங்களே பனி போகிற மாதிரி எப்படி இருக்குதுன்னு. உண்மையில் இந்த கிளைமேட் சூப்பர் ரியலி செம்மையாக இருக்குது. ஆக்சுவலி இங்கே அம்பைவெல்லையில் தான் அம்பைவெல்ல ஃபார்மும் அப்புறம் ஐலாண்ட் ஃபேக்ட்ரி ரெண்டும் இருக்குது. ஹாய் நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் பெட்டிப்பால ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். இந்த பெட்டிப்பால ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல, இதுதான் ஸ்ரீலங்காவுடைய உயரமான ரயில்வே ஸ்டேஷன். இப்போ நம்ம இருக்கிறது ஸ்ரீலங்காவோட உயரமான ரயில்வே ஸ்டேஷனில் தான் இப்போ இருக்கோம். இங்கே கிளைமேட் செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது கிளைமேட். ரியலி லைட்டாக மழை தூர்ற மாதிரி, பனி தூர்ற மாதிரி இருக்குது. இந்த இடத்தோட கிளைமேட் செம்மையாக இருக்குது. அம்பைவெல்ல ஃபார்மை தாண்டி வந்த உடனே அடுத்து பதுல்ல சைடில் பெட்டிப்பால ரயில்வே ஸ்டேஷன். வாஷ்ரூம் பாத்ரூமுக்கு வந்திருக்கோம். இது நார்மலாக பப்ளிக் டாய்லெட் மாதிரி இல்லை, இது ரியலாக நல்லா இருக்கும். வைக்கும் சிங்க் அப்புறம் எல்லாத்துக்கும் தனித்தனியாக செப்பரேட்டாக இருக்குது. இந்த நார்மலாக எல்லா ட்ரெயினில் இருக்க மாதிரி இல்லை, இது கொஞ்சம் நல்லாவே இருக்குது. கண்ணாடி பாட்டு தான் கொஞ்சம் ஊற்றியாக இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அப்புதல்ல ரயில்வே ஸ்டேஷனோட தாண்டி போய்கிட்டு இருக்கோம். இங்கே அப்புதல்ல ரயில்வே ஸ்டேஷன் ஸ்பெஷல் என்னென்னா, இங்கேருந்து தான் லிஃப்ட் அண்ட் சீட் இருக்குது. லிஃப்ட் அண்ட் சீட்டுக்கு இங்கேருந்து போகிறது ரொம்ப ஈஸி. அப்புறம் இன்னொரு பங்களோ ஒன்று இருக்குது, ஒன் ஆஃப் த ஃபேமஸ் பங்களோ. ஸோ எல்லோரும் அங்கே விசிட் பண்ணுவாங்க. நான் அந்த பங்களோட பேர் மறந்துடுச்சு, நான் அதை கீழே எடுக்கிறேன். ட்ரெயின் கேன்டீனில் வந்து ஒரு சமோசாவும் ரோல் வாங்கினேன். இந்த ரெண்டுக்கும் 100 ரூபா எடுத்துட்டாங்க. நார்மலி வெளியே வாங்குற ஒரு 70-80 ருபீஸ் தான் போகும், பட் 100 ருபீஸ் எடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்நாக்ஸ், ட்ரிங்க்ஸ் எதுவும் வாங்குறதா இருந்தால் வாங்கிட்டே வர்றது நல்லா. இது வந்து வாங்கினா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. உங்களுக்கு இருக்க கட்டாயம் இங்கே வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துவிட்டோம். ஸோ இப்போ நேராக ஹோட்டலுக்கு போகிறோம். ஹோட்டல் இல்லைன்னா ஒரு ரூம் இல்லைனா ஹாஸ்டலில் 2 புக் பண்ணியிருக்கேன். முதல்ல ஹாஸ்டலுக்கு போய்ட்டு பார்ப்போம் ஹாஸ்டல் எப்படி இருக்குன்னு. ஸோ இனி ஹாஸ்டலுக்கு போகிறது, இனி அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறேங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் வரும். ஸோ இதோட இந்த வீடியோஸை முடிச்சுக்கிறேன். எல்லா ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பெல் ஐக்கனை கிளிக் பண்ணியிருக்கோங்க. அதை கிளிக் பண்ணிக்கிட்டால் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் கூடிய சீக்கிரம் உங்களை சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் MrMega. நன்றி வணக்கம். செம்ம வேலையை என்னால் முடியலை, பேசுகிறது கூட முடியலை. ஸோ நான் மொக்கையாக பேசுகிறேன் தான் மன்னிச்சுக்கோங்க. நன்றி வணக்கம்.